யாராக இருந்தாலும் சொந்த பொம்பளையாக இருந்தால் இன்னொருத்தனை வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு சரி என்ன இருப்பானா? இவன் இருந்தான் தானே. அப்போ இவன் கஞ்சா கொடுத்தவன் தானே கொழும்புல. இவன் இந்த பிள்ளைகளுக்கும் ஐடினி செஞ்சு கொடுக்கல ஒரு பொண்ணு அது வேற ஒருத்தன் பிள்ளைய தானே. அதனால ஒன்றுமே செஞ்சு கொடுக்க மாட்டான். காசுக்காக யார் வேணாலும் கூட்டி கொடுப்பான். அவங்க அம்மாவிலேருந்து அவங்க அக்காவிலேருந்து அந்த சின்ன பிள்ளைங்க விடுவானான்னு தெரியும், அதையும் கூட்டி கொடுத்துருவான் போல். வந்து பெரிய ஆகணும் குமரி ஆகணுன்னுக்கு என்னையோட படுக்க அனுப்புகிறவனுக்கு இதெல்லாம் செய்யலாமல் இல்லையே. காசுக்காக யாரை வேணால் யாருக்கிட்டையும் எனக்கு கொடுக்குவாங்க. இவனை சொந்த பொம்பளையாக இருந்தால் இப்படியா செய்ய மாட்டான். இவன் இந்த வேலையை ஒரு பட்ட வேசை தான், என்னையோட படுத்தவ தான். இவன் ஒன்றா இருந்தால் கேட்டால் இல்லவே இல்லைங்குவா சாதிப்பான். இவன் அம்மா வாழுவானா? இவன் பொண்ணே தானே. இந்நேரத்துக்கு இவன் வாழக்கூடாது, ஆளோட ஒன்றா இருக்கக்கூடாது, வச்சு பார்க்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. இவனே கூட்டி கொடுத்த பொண்ணே தானே. அப்போ அவங்க அம்மாவுக்கு லாம்பு பிடிச்சவன் எல்லாம் லாம்பு பிடிச்சி எல்லாம் செஞ்சவன் தான் இவன். இவன் அம்மாவும் பொண்ணே ஒரு சக்கிலியன். அப்போ அம்மாவும் ஒரு வேசை தான், அக்காவும் ஒரு வேசை தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.